கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த நாள்ல விசேஷமாக நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை வந்து தேவன் கூட செய்திருக்கிறார். அதற்கு மீண்டுமாக நன்றியை எடுக்கிறோம். எவ்வளவு இக்கட்டுகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், தடங்களுக்கு மத்தியிலும், உடல் சுகவீனங்கள் மத்தியிலும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம், நம்ம கடந்து வந்து இங்க கடந்திருக்கிறோம். ஸோ தேவன் தாமே இந்த நாளை கூட நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாராக. ஸோ இன்னைக்கு நம்ம பிரெயின் ஸ்டடி ஃபுல்லாக பார்க்கலான்னு பார்த்தோம். சரி, இருந்தாலும் சபையார் கேட்கறதுனால ஒரு சின்ன டிஸ்கோர்ஸ், ஒரு ½ hour டிஸ்கோர்ஸில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பெரிய ஸ்டடி, கண்டினியூஸ் ஸ்டடி மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுல, சரி உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகுதோ அது பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பாடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிடம்ஷன். சரிங்களா? அப்படின்னா என்ன ரிடம்ஷன்னா? தமிழ்ல என்ன சொல்லலாம்? மீட்டெடுத்தல், எல்லாத்தையும் திரும்ப பெறுதல். கரெக்டுங்களா? திரும்ப பெறுதல். சரிங்களா? சோ திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய மீட்கும் பொருளினுடைய அந்த ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மீட்கும் பொருள் யார் தான் கொடுத்தா? இயேசு தான் கொடுத்தாரா? ரான்சம் யார் கொடுத்தா? ஆக்சுவலி உண்மையா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்தினார். கரெக்ட் தானே? உண்மையே எல்லாமே, எல்லாத்துக்கும் அதிகாரி, எல்லா புகழுக்கும், எல்லா விதமான செயல்களுக்கும் காரண கர்த்தா யாருதான்? பிதாவாகிய தேவன். கரெக்டுங்களா? அப்ப அவருடைய மிகப்பெரிய தெய்வீக திட்டத்துல ஒரு பார்ட் இந்த பூமி, அண்ட சராசரம், யூனிவர்ஸ், அதுக்குள்ள பூமிங்கிறது ஒரு பார்ட். கரெக்டுங்களா? தேவனுடைய சாயல்ல, கரெக்டுங்களா, அவர் மனுஷனை உருவாக்கி அங்க என்ன வேணும்னு எதிர்பார்த்தார்? எந்த சந்ததி வேணும்னு எதிர்பார்த்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை அங்க எதிர்பார்த்தார். ஆதாம் கிட்ட அந்த பரிபூர்ண நாலேஜ் என்ன பண்ணியிருந்தாருங்க? கொடுத்திருந்தார். கரெக்ட் தானே? பரிபூர்ண நாலேஜ் கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு தெரியும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா? இன்னும் நம்ம கத்துக்காம இருக்கலாம். இன்னும் நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டோம், ஜெனிபிக்கப்பட்டுட்டோம். இன்னும் கூட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஆனா ஆதாமுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி இருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? ஏதேன் தோட்டம் பார்த்திருக்காரு, மிருகங்கள் எப்படியெல்லாம் நடந்துருச்சு பார்த்திருக்காரு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணாரு? அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணார். அந்த மிஸ்டேக் தான் கீழ்ப்படியாகும். கரெக்டுங்களா? உடனே தேவன் என்ன பண்றாரு? பிளான் பி, பிளான் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாருங்க? சரி, இந்த மனுஷனுக்கு நாம வச்சிருக்க பிளான் எப்படி இருந்தாலும் அவர் நினைச்சதுதான் நடக்க போகுது இந்த பூமியில. அதை வந்து வேற பிளான்ல அதை செயல்படுத்த போறாரு. கரெக்ட்ல? இப்போ ஒரு நாட்டை பிடிக்கணும், ஒரு சண்டை வர்றாங்க, ஒரு எதிரி வராங்கன்னா எதிரியை அடிச்சு துரத்தணும். அதுதான் வந்து ஒரு கவர்மெண்டோடைய வேலை. கரெக்டுங்களா? பிளான் ஏ செயல்படுத்துவாங்க, இல்லை பிளான் பி, பிளான் நிறைய பிளான் வச்சிருப்பாங்க. எந்த பிளான் அந்த சூழலுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதா என்ன பண்ணுவாங்க? உடனே செயல்படுத்துவாங்க. அது போல தேவன் என்ன பண்ணிட்டாரு? தீமையின் அனுமதி அப்படிங்கிற ஒரு பிளானை என்ன பண்ணிட்டாருங்க? செயல்படுத்திட்டாரு. சொல்லி பார்த்தாரு, தானா புரியும் பார்த்தாரு இல்லைங்களா? நடக்கல. மற்றவங்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப கொடுத்துட்டாரு தீமையின் அனுமதி இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய சப்ஜெக்ட்ல இந்த உயிர்த்தெழுதல், அதுக்குரிய அங்க உள்ள ஒரு கற்பனை சம்பவங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். வசனத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் 3:21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தல்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காரணம் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தவைகள் என்ன ஆகுமா?
நிறைவேறி தீரும். கரெக்டுங்களா? இதுதான் இது, நிறைவேறி தீரும், கண்டிப்பாக நடக்கும். சோ இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ராஜ்ய பகுதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்ய பகுதி நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு கேட்டகரைஸ் பண்றோம், பிரிக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஃபர்ஸ்ட், கண்ணுக்கு தெரிகிற செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன? அதுல ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். கரெக்டுங்களா? முதல்ல வானத்துக்குரிய ராஜ்யம், பின்னாடி பூமிக்குரிய ஒரு ராஜ்யம். புரிஞ்சுங்களா சொல்றது? அப்ப இந்த பூமிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி வானத்துக்குரிய ராஜ்யத்தை ரெடி பண்றார். கரெக்டுங்களா? இந்த வானத்துக்குரிய ராஜ்யத்தை ஏன் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணணும்? அவங்கதான் பூமிக்குரிய ராஜ்யத்தை என்ன பண்ணும், வானத்துக்குரிய ராஜ்யம் அவங்க வந்துட்டாங்கன்னா தான் பூமிக்குரிய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். இது தேவனுடைய திட்டத்துல ஒரு பார்ட், ஒரு வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஏதேனிலிருந்து 4 ஆறுகள் பாடம் பார்த்தோமா? ஏதேனிலிருந்து 4 ஆறுகள். அந்த 4 ஆறுகள் என்னென்ன? ஐப்ராத்து, இத கேள் எல்லாம் மறந்துட்டீங்க, பேசிக்கெல்லாம் திரும்ப இத கேளுங்க, டக்கு டக்கு டக்குன்னு வரணும். அப்பதான் பைசோன், கீகோன். தேங்க்ஸ், அந்த சின்ன பிள்ளை சொல்லிட்டாங்க வேகமா, எல்லாரும் முன்னாடி கன்கிராட்ஸ். ஓகே, அப்ப பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். கரெக்டுங்களா? இந்த பைசோன், கீகோன் எதை அடையாளப்படுத்தும்? இதக்கேல், ஐப்ராத் எதுக்கு அடையாளம்? டைகிரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அந்த வசனத்தை வச்சுதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்ப அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னா அந்த வரிசை என்ன? அது ஒரு ஒரு குவாலிட்டி இல்ல, கேட்டகரி இல்ல, அந்த டைம் பீரியட். இன்னும் டைம் பீரியட்னு சொல்றதை விட அந்த குவாலிட்டி இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யாரு? சபை. செகண்ட் வந்துட்டு திரள் கூட்டம். கரெக்டுங்களா? அப்ப இந்த திரள் கூட்டமும் சபையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ஐப்ராத்து, முற்பிதாக்கள். இல்ல, முற்பிதாக்கள் வராங்க. யார் வராங்க? உலகத்து ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வராங்க. சரிங்களா? இப்ப இந்த இதை பிரிக்கிற ஒரு விஷயம் என்ன? இங்க இதை பிரிக்கிற, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு அடையாளம் பூமியில கொடுக்கிறார்? ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிற்று. இது என்னது? மகா உபத்திரவம் இல்லைங்களா? அது கிரேட் ட்ரிபுலேஷன். கரெக்டுங்களா? கிரேட் ட்ரிபுலேஷன் வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சுன்னா என்னாச்சு? இப்போ சபை முடிஞ்சிருச்சு. ஆனா யார் இருப்பா? திரக்கூட்டம் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த மகா உபத்திரவம் முடிச்ச உடனே யாரும் இருக்க மாட்டாங்க, திரக்கூட்டமும் இருக்க மாட்டாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் உயிர்த்தெழுதல்ல ஏற்கனவே அங்க இருந்தவங்க எல்லாம் அவங்களும் உயிர்த்தெழுந்துருவாங்க. இப்போதைக்கு மறிக்கிறவங்களும் என்ன ஆயிடுவாங்க? உயிர்த்தெழுந்துருவாங்க. கரெக்டுங்களா? அப்ப ஒரு மிகப்பெரிய சம்பவம் எல்லாத்தையும் பிரிக்குது. பிரிச்ச உடனே உலகத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. கரெக்டா? உங்களுடைய ராஜ்யம் இப்ப எங்க இருந்துட்டு இருக்குது? பரலோகத்துல இருக்குது. கரெக்டுங்களா? சபைக்காக என்ன பண்ணீங்க? 1874 இங்க பூமியில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? சபை அந்த ராஜ்யத்துக்குள்ள செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த ராஜ்யமும் ராஜ்யத்தின் புத்திரர்களும் என்ன பண்ணணும்? இப்ப இங்க வந்து ஆளுகை செய்யணும், அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அர்மகதோன் அப்படிங்கிற ஒரு சூழல் எப்படி இருக்கு? ஒரு மெகிதோனா ஒரு பேட்டில் ஃபீல்டு. உலகமே என்னவாயிடும்? இப்ப உலகமே மெகிதோ ஆயிடும். மெகிதோங்கிறது தெரியுமா எங்க இருக்குன்னு? இஸ்ரேல் பக்கத்துல அந்த யோசியா ராஜா கூட என்ன பண்றாருங்க, அங்க போய் மெகிதோல தான் அங்க ஃபைட் பண்றாரு. கரெக்டா? அது வந்து அடையாளமா இருக்குது அர்மகதோனுக்கு. அப்ப உலகமே எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்களேன், அந்த கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு இது இப்ப நாம சின்ன சின்ன காசா போரு, அங்கங்க நடக்கிற ஈரான், ஈராக், ரஷ்யா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யுக்ரைன், ரஷ்யா இந்த மாதிரி எல்லாம் போர் பார்த்துட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா போர் இருந்தா எப்படி இருக்கும்?
இல்லைங்களா? புகையினால வானமெல்லாம் என்ன ஆயிடும்? இப்ப இருக்கிற மிசைல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? எவன் எங்க விடுறான்னு தெரியாது, எல்லாரும் எல்லாருக்கும் எதிரியா ஆயிடுவாங்க. கரெக்டா? அப்ப ஒரு புகையினால இந்த வானம் என்ன ஆயிடும்? சூழ்ந்துரும். வெறும் சைரன் சவுண்டு, டம்மு டம்முன்னு பாம்பு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரே கத்துதல், அலறுதல். இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கக்கூடாது. சரிங்களா? அன்பான சகோதரர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருந்துட்டோம்னா அது ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதுதான் திரைக்கூட்டத்தை பத்தி பேசும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறார். தேவன் வந்து வசனத்துல ரொம்ப வருத்தமா சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம இங்க இருந்துடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் எங்க பார்த்தாலும் வெடிச்சு செதறி, இந்த காசால பாத்தீங்கன்னா வெடிச்சு புகை மண்டலம் பறந்து எல்லாருடைய காது, கண்ணு, லங்ஸ் எல்லாம் அந்த வெடி மருந்து புகையும் இருக்குதான் உள்ளுக்குள்ள, இல்லைங்களா? சோ இது வந்து அப்படியே மூளைகள் எல்லாம் போய் அவங்க மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி, அந்த ஜனங்களோட மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியல, சாவறதே ரொம்ப நல்லது இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு. அதுதான் வசனம் என்ன பார்த்தோம்? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இல்லைங்களா? சோ எல்லாம் இருட்டாயிடும். சரிங்களா? எல்லாம் இருட்டாயிடும் அப்படின்னா கரண்ட் எல்லாம் என்ன ஆயிருங்க? இருக்குமா? எல்லாத்தையும் இடிச்சிருவாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த காசால போய் முதல் எலக்ட்ரிசிட்டி டவர்ல தான் என்ன பண்றாங்க? குண்டை போடுறாங்க. எல்லா இடத்துக்கும் கரண்ட் சப்ளை போயிடும். பேட்டரி மொபைல் கூட சார்ஜ் போட முடியாது. மொபைல்ல சார்ஜ் இல்லாத நிலை இருந்தா இப்ப எப்படி இருக்கும் நமக்கு? மொபைல் சார்ஜ் போடாம வந்துட்டீங்க, எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு? இப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குல்ல? மொபைல்ல ஏதாவது பண்ண முடியுமா? மொபைல்ல எல்லாம் உட்காந்து அப்படியே அடிக்ட் ஆயிட்டு இருக்கும். இன்னும் உலகத்துல இன்னும் என்ன ஆயிடுவாங்க? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாம எதுவுமே இல்லை, அதை வச்சு எல்லாம் என்ன இருப்பாங்க? அடிக்ட் ஆயிருப்பாங்க. சோ இப்படியாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய உபத்திரவம் இந்த பூமியில் நடக்கும்போது இந்த தூதர்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க? யாரையும் காப்பாத்துறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு தூதர்கள் வராங்க. கரெக்டா? நம்மளை காப்பாத்துறதுக்கு தூதர்கள் இருக்காங்களா இல்லைங்களா? காப்பாத்துறாங்க. மகா உபத்திரவம் வந்தோன்னே எதுக்கு வரணும் அவங்க? கரெக்ட்ல? திரள் கூட்டத்தினுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. அவங்க காப்பாற்ற முடியாத அளவுக்கு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு விரக்தியான ஒரு நிலை இருக்கும். ஆனா மிஸ்ஸும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? விட்டுடக்கூடாது, ஆனா மிஸ்ஸும் பண்ணிடக்கூடாது. ஐயோ நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சோ எங்க பார்த்தாலும் ஒரே சைலண்ட். கரெக்டுங்களா? காப்பாத்துறதுக்கு போலீஸோ கவர்மெண்ட்டோ செயல்படாத ஒரு நிலை அங்க போயிடும். ஒட்டுமொத்தமும் இந்த சிஸ்டம்ஸ் இல்லைங்களா? இந்த சிஸ்டம்ஸ் என்ன ஆயிடும்? அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், எதை நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ, எதை நம்பி இதுல சர்வைவ் ஆகணும்னு நம்ம படிக்கிறோமோ, எதை நம்பி நம்ம வாழ்க்கைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோமோ, கரெக்டுங்களா? அது எல்லாமே என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். அப்ப திரள் கூட்டத்தினுடைய நிலைமை அங்க எப்படி இருக்கும்? மிகுந்த மோசமான ஒரு சூழலாக இங்க இருக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. இப்படி இருக்கும்போது சரி, அருமகதம் முடிஞ்சிருச்சு. அருமகதம்ல எல்லா ஜனங்களும் என்னவாங்க? எல்லா ஜனங்களும் மறிச்சிருவாங்களா? அது அங்கங்க நடக்கும். சில ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் குண்டு கூட போட்டா கூட போய் விடுவாது, தேவையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன இல்லை, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. அந்த மாதிரி இடம்லாம் இருந்துரும், அப்படியே இருந்து ஜனங்கள் அப்படியே இருந்துருவாங்க. கரெக்ட் இல்ல? அவங்க எல்லாரும் மறிக்கணும்னா அவசியம் இல்லை. முக்காவாசி சிட்டி அதை சார்ந்து, இந்த சிட்டி லைஃபை சார்ந்து, இந்த பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் சார்ந்து இருக்கிற ஜனங்களை கண்டிப்பாக என்ன பண்ணும்? முழுவதுமாக பாதிக்கும். அதனாலதான் சொல்றாரு, சபையை சொல்றப்ப நீங்க உலகத்தாரா உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தார போல என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க. அவங்கள பழக்கிக்கோங்க. ஒருவேளை ஒருவேளை திரள் கூட்டமா போயிட்டீங்கன்னாலும் கரெக்ட்ல, இங்க பழகின பழக்கம் கூட என்ன இருக்கும்? அங்க உதவும். அப்படின்னா ஒரு கற்பனைக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா அங்க மரணம், அப்படியே எல்லாத்துக்கும் மரணம் தான் அதிகமாக இருக்கும். மரண ஓலம் தான் அதிகமாக இருக்கும். காப்பாத்துறதுக்கு டாக்டர்ஸும் இறந்துருப்பாங்க. டாக்டர்ஸ் இருப்பாங்களா? அவங்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இறந்துருவாங்க. மெடிசின்ஸ் இருக்குமா? ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெடிசின்ஸும் இருக்காது. எல்லா ஃபேக்டரிஸ் எல்லாம் அழிச்சிரும். இது போன்ற ஒரு பயங்கரமான அருமகதம் ஒரு சூழல் அங்க உருவாகும் போது மரணம் இங்க ஆயிடும். சோ இப்ப
பசங்க 9:5 சொன்னதுபடியாக மரித்தவர்கள் எதையும் அறியார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை குறித்து பேசும்போது என்னன்னு மென்ஷன் பண்றாருன்னா நித்திரை இல்லைங்களா. லாசரஸ் ஸ்லீப்பர் அப்படிங்கிறார், நித்திரை அப்படிங்கிறார். மரணம் வந்து கர்த்தருடைய பார்வையில நித்திரை. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாருமே ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ் அங்க போயிடுச்சு. ஒரு புகை மண்டலம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெயின் எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப அமுங்கி நின்றுச்சு. எல்லா காயங்கள் எல்லா இதுவுமே அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாமே மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. சோ இயேசு மரணத்தை பத்தி தான் சொல்றாருன்னு வசனம் இருக்கு. கரெக்ட்லா. ஜீசஸ் said plainly Lazarus is dead, but he said the word he sleepeth, தூங்குறார் அப்படின்னு தான் சொன்னார். அப்ப இது போன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அங்க பறவைகள்லாம் சில இதெல்லாம் பண்ணீங்கன்னா பறவைகள்லாம் கத்தி கத்தி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கோம், பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடைக்குமா இந்த ஒரு அழகான சூழல்ல? பறவைகளால பாட முடியுமா? ஏன்னா மேலேயும் புகை மண்டலம், கீழேயும் மண்ணு. பறவைகளால பாடக்கூட முடியாது, சத்தம் கூட கேட்காது. எல்லாமே சைலன்ஸ், எல்லாமே ஒன்லி சைலன்ஸ். அதுக்கு பேரு தான் மரணம் இல்லைங்களா. சோ இப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் அருமையான ஒரு திட்டத்தை இங்க செயல்படுத்தி டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த அழிஞ்சதெல்லாம் என்ன பண்றாருங்க, அங்க கொண்டு வர்றாரு. அழிஞ்சதெல்லாம் எப்படி திரும்ப வரும் அப்படிங்கிறப்ப நிறைய மாற்றங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா, குளோபல் வார்மிங்ல என்ன சொல்றாங்க, பூமி என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த பனிப்பாறைகள்லாம் உருகி அப்படியே தண்ணி ஆயிட்டு இருக்கு. கரெக்டுங்க. ஸோ அந்த மண்டலங்கள்லாம் கூட என்ன ஆயிட்டு இருக்கு, வார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா திரும்ப வர தேசம், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வர தேசம் எப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு உயிர்த்தெழுந்து வந்தோன்னே அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கணும், ஏதேன் போல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக இப்ப இருக்கிற சூழல் நோவா காலத்துல என்ன ஆயிடுச்சுங்க, இந்த ஆம்பியன்ஸ் மாறிடுச்சா, ஏதேன் தோட்டத்துல இருந்த ஆம்பியன்ஸ் மாறிடுச்சா, மாறணும்னா திரும்ப அதே மாதிரி வரணும் தானே. அப்ப ஏதேன்ல உள்ள அந்த ஏதேன் தோட்டம் திரும்ப உருவாகி வளரணும், குரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஆம்பியன்ஸ் எப்படி வேணும், ஒசூர் மாதிரி வேணும். ஒசூர் ஏதேனா அப்படின்னா இல்லைங்களா, அப்படியே ஒசூர் மாதிரி ஒரு சூழல், இல்ல ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு சூழல், கோத்தகிரிலேருந்து வந்திருக்கீங்க இல்லைங்களா, அந்த அந்த ஒரு சூழல் அப்படியே வந்துடும். வந்துட்டா இப்ப உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகல. அங்க அங்க ஸ்டார்ட் ஆகிறப்ப ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், ஒருத்தர் கண்ணை திறந்து பார்த்தா, கண்ணை திறந்து பார்க்கறதுங்கிறது எந்த சூழ்நிலையிலிருந்து கண்ணை திறக்கிறாங்க, பயங்கரமான ஒரு கடுமையான சூழலை போய் தூக்க போயிட்டாங்க, நித்திரைக்கு போயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா. பயங்கரமான ஒரு சூழல். ஒரு திருடன் வந்து திருட்டிட்டு போறான், கார் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து போலீஸ் துரத்திட்டே வராங்க. இப்போ யோசிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கற்பனைக்குள்ள போங்க, துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வரப்ப அந்த கார் என்ன ஆயிடுச்சுங்க, திடீர்னு ஒரு பள்ளத்துல கவுந்து விழுந்துருச்சு. கார்ல இருந்த அந்த திருடன் செத்துட்டான். கரெக்டா. தூங்க போயிட்டானா, தூங்க போயிட்டான். இப்ப உயிர்த்தெழுதல அந்த திருடன் வருவானா, வரமாட்டான். நல்லவரும் கெட்டவரும் உயிர்த்தெழுதல வந்துட்டாங்க. அப்ப எழுந்திருச்சு பார்த்தா எப்படி இருக்கு அவருடைய சூழல், பயங்கரமான ஒரு பயம். சரிங்களா. அந்த பயத்தோட தான் எழுந்திருப்பாரு. பார்த்தா எழுந்திருச்சு பார்த்தா அந்த எந்த இடத்துல எழுந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனா எழுந்திருச்சு பார்த்தா அந்த சூழல் எப்படி இருக்கும், அமைதியான சூழல், ஒரு மெல்லிசை இருக்கும், ஒரு மெல்லிய, இப்ப பறவைகள்லாம் பாட ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்களா. அருமையான ஒரு சூழலுக்குள்ள அங்க இருப்பாங்க. ஒரு ஸ்கை, வானம் அப்படி தெளிவா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம அந்த ஏதேன் தோட்டத்தப்ப எப்படி இருந்திருக்கும், வானம் ஃபுல் கேனப்பி, வாட்டர் பாடி. இந்த பனி உருகிற பனிகள், இப்ப குளோபல் வார்மிங்ல இந்த உருகிற பனிகள்லாம் என்ன ஆயிரும், எல்லாம் மேல போயிடும். கரெக்டா. நிறைய இப்ப உருகி அப்படி பூமியில தான் நிற்கிது. ஸோ இந்த குளோபல் வார்மிங்ல என்ன ஆயிடுங்க, அப்படியே போய் திரும்ப அப்படி தெளிந்த வானம் இருக்கும், ஃபுல்லா அப்படி நீட்டா அப்படி கிளீனா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அங்க பாடல்கள், இவரு உளுந்தப்ப இவருக்கு அடி பட்டிருக்கும் இல்லைங்களா, ஆனா அந்த காயம்லாம் என்ன இருக்காது, எல்லாம் இருந்திருக்காது இல்லைங்களா. ஒரு அவர் ஏற்கனவே நிறைய கொலை அட்டம்ப்ட், திருடு அட்டம்ப்ட்ல நிறைய இடத்துல கீறி காயம்லாம் ஆகி தழும்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த தழும்புகள்லாம் என்ன ஆகும், தழும்புகள்லாம் கூட அங்க குணமா இருக்கும். கரெக்டா. வலி இருக்காது. முன்னை காட்டிலும் இப்ப என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் பலமா கூட அவர் என்ன பண்றாரு, அங்க ஃபீல் பண்ணுவார்.
அவர் எழுந்திருச்சு வந்தோட முதல் கேள்வி என்னவா இருக்கும்? எக்ஸாக்ட்லி. நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்களா? அருமையான ஒரு பதில். ஸோ அதான் கேட்பாங்க, எப்படி இது நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி அங்க பார்ப்பாங்க. என்னுடைய காயம்லாம் சரியாயிடுச்சு. கரெக்டா? ஒரே கன்ஃபியூஷன் அங்க இருக்கும், ஒரே குழப்பம் இருக்கும். அந்த எங்க இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை அங்க கொண்டு வரும். கரெக்டுங்களா? சோ இவன் நினைச்சு பார்ப்பான், ஏன்னா தூங்கிட்டு தானே எழுந்திருச்சுக்கான், நேத்து என்ன நடந்துச்சு, ஏன்னா இன்னைக்கு நைட் தூங்க போயிருக்கான், காலையில இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு 1000 வருஷம் கூட ஆயிருந்துக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் மெமரி அழிஞ்சு போச்சு. பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ எழுந்திருச்சு பார்த்தா அவனுக்கு நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற யோசிச்சு பார்ப்பான். கரெக்டா? என்ன இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்கே, அப்ப என்ன நடந்துச்சு இங்க, என்னுடைய கார் எங்க, கரெக்டுங்களா? என்னுடைய கார் எங்க, என்னுடைய நண்பன் இருந்தானே அவன் எங்க, கூட தேட போகணும் இல்லைங்களா? சோ இப்படி எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடியே ஒருவேளை அவருக்கு அவங்க மனைவியோ இல்ல பிள்ளைகளோ இருந்து ஏற்கனவே உயிர் தெழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்ல விளையாடுறாங்க முன்னாடி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உயிர் தெழுந்து வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்கு. இப்பவே நம்ம ஜிபிஎஸ் எல்லாம் இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சு போயிடுறோம். அப்ப எப்படி இருக்கும், ஈஸியா அது எப்படின்னு பார்க்கலாம், அது எப்படி அவங்களுக்கு தெரியுங்கிறதையும் பார்க்கலாம். கரெக்டா? அப்ப ஒருவேளை அவர் கேட்பார், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா வழி என்ன பண்ணிடும், அங்க கிடைச்சிடும். அவருக்கு கிடைச்சிட்டு வீட்டுக்கு போனா அவங்க பிள்ளைங்க இல்ல மனைவி இருந்தாங்கன்னா என்ன ஒரு சூழல் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்க ஆச்சரியப்படுவாங்களா? ஆச்சரியப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்பட மாட்டாங்க. வசனம் படிங்க, யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படின்னா இதை நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவனுடைய திட்டத்தின் மேல முழு விசுவாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை குறித்து நீங்க பெருசா ஆச்சரியப்படாதீங்க. கரெக்டா? நாளைக்கு அவங்க எல்லாம் உயிர் தெளிந்து வந்துருவாங்க, அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்குற நிறைய டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ ஒருவேளை நமக்கு நாம 40 வயசு கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா 30-40 வயசுல கடந்தவங்களுக்கு இது பெரிய ஆச்சரியமா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்போ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு, இப்ப இருக்கிற பிள்ளைங்களே வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஆச்சரியமா தெரியுமா? தெரியாது. சோ அந்த ஃபர்ஸ்ட் செட் தான் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஆச்சரியத்துல இருப்பாங்க. மீதி எல்லாம் எப்படி இருப்பாங்க, நார்மல் ஆயிடுவாங்க. எஸ் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறோம் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் இந்த வசனங்கள் அடிக்கடி இந்த மனுஷன் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏசாயா 26:19 மரித்த உங்களுடையவர்கள் பிரேதமான இவ்வுடையவர்களுடன் எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களை விழித்து வெவ்வேறுகள், மூடிய பனி பயிர்களின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும், இறந்தவர்களை பூமியில் புறப்பட செய்யும். The dead man shall alive. இந்த வசனம் இந்த மனுஷன் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த வசனம் இந்த மனுஷன் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் மைக் வச்சு சர்ச்சில் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த இது அந்த பஸ்கா நாள்ல போடுவாங்க. இல்ல ஏதாவது மரணத்துக்கு, யாராவது ஒரு கிறிஸ்டியன் மரணத்துக்கு போயிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும், அங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த வசனம் வாசிச்சிருப்பாங்க. அப்ப அவருக்கு என்ன இருந்திருக்காது, விசுவாசம் இருந்திருக்காது. கரெக்டுங்களா? இப்ப என்ன வரும், ஆமா இது நம்ம கேட்டிருக்கோமே, இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நினைவுகள் அவருக்கு வரும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு வசனம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 25:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். Behold, I make all things new. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு புதிதாக்குற ஒரு விஷயத்துல ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபேண்டசி, ஒரு கற்பனை காவியமோ கதையோ இல்ல. இவ்வளவு நாள் அவருக்கு எப்படி இருந்துச்சு, கற்பனையாக இருந்த ஒரு விஷயம். உயிரோட இருந்தப்ப அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இது கற்பனையான ஒரு கதையாக என்ன இருக்காது. இட் இஸ் ரியல்.
கரெக்டுங்களா? பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ், காட்ஸ் கவனன்ட். அன்பான சகோதரர்களே, இது தேவனுடைய உறுதிமொழி. ரெசரக்ஷன் ஒரு கற்பனை காவியம் இல்ல. நாம் இதுக்கு தெரிஞ்சிருக்கோம். உலகத்து ஜனங்கள்ல கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, அவங்க கண்ணை மூடிட்டு விசுவாசிச்சாலும் அவங்களுக்கு கூட என்ன தெரியல, இது ஒரு உண்மை போல அவங்களுக்கு தோன்றது இல்ல. ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சர்ல, நல்ல டிசிப்ளின்டு கல்ச்சர்ல நாம வளர்ந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க இங்க நினைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சோ இங்க பார்க்கும்போது இந்த ரெசரக்ஷனை பத்தி ஏன் நமக்கு சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ரிட்டன் டு ஹெல்ப் அவர் ஹார்ட்ஸ் ஃபீல் வாட் த ஸ்கிரிப்சர்ஸ் ஹேஸ் ப்ராமிஸ்ட். கரெக்டுங்களா? நாம ஃபீல் பண்ணணும், என்ன உத்தரவாதம் இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்குது அப்படிங்கிறத நாம இருதயத்துல ஃபீல் பண்ணணும், இல்லைங்களா? பாருங்க, கிங்டம், ராஜ்யத்தை குறித்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கு. உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நம்ம பார்க்கிறோம், இல்லைங்க? டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். எதையெல்லாம் மனுஷனுக்கு இழந்து போயிட்டானோ அது எல்லாம் நல்ல விஷயங்கள் மாத்திரம், எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படியாக பார்க்கும்போது ரசல் புதர் அழகா அங்க எழுதுறார், the plan of God is larger, wiser, broader and more loving than we ever dreamed in our childhood. அப்படின்னா நான் இப்ப இத பத்தி ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். We are thinking, we are talking more about the kingdom because others doesn't know. வெளிய இருக்கவங்க இத பத்தி தெரியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய தெரியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ரசகுங்க கிளியரா சொல்ற, நீங்க குழந்தைகளை போல திங்க் பண்ண மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. குழந்தைகள் பருவத்துல நீங்க என்னமோ கற்பனை பண்ணிருப்பீங்க, இல்லைங்களா? ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் தேவனுடைய திட்டம் மிக பெரியது, அது ரொம்ப ஞானம் மிக்கது, ரைட்டுங்களா? ரொம்ப பரந்த நோக்கை உடையது, இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்புக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. மோர் லவ்விங் தேன் வாட் வி ஆர் ட்ரீம்ட். எதை நம்ம ட்ரீம் பண்ணதை விட பயங்கரமானது. அழகா எழுதுறார். சோ நாம் அந்த ஒரு பயணத்துல, அதை விசுவாசிக்கிற ஒரு பயணத்துல இருந்து என்னைக்கும் என்ன ஆடக்கூடாது, விலகி போயிட கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சத்தியத்தை விட்டு ஒருவேளை நாம் விலகி போறோம், இல்ல சோர்வு அடையோம் அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தின் மேல நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. புரியுதுங்களா? ஒருவேளை நாம் பல பிரச்சனைகளை கடந்து வரும்போது சோர்வு அடைகிறோம்னு சொன்னா கண்டிப்பாக நாம் இதுல விசுவாசிக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது திங்க் பண்றதை காட்டிலும் பெருசா இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அதை நோக்கி ஓடும்போது மீதி பிரச்சனைகள்லாம் என்ன இல்லை, நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். மனசக ஒரு சரி. சோ இதை வசனம் படிங்க, இது யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா? ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். இது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதே போல 39ஆம் வசனம் 29. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடிப்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடிப்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க, நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைகிறதுக்கு எழுந்திருக்கிறாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். என்ன நரக ஆக்கினையா? இல்ல. ஆக்கினா என்ன, அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ், இல்லைங்களா? அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போவாங்க, ஐசியூல போட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வேலை. தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அயன் ரூல்ல கொடுத்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அவர்களை என்ன பண்ணுவாங்க, திருத்திடுவாங்க, இல்லைங்களா? அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மறித்தோ உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? நீதிமானும் அநீதிமானும் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார், நாமளும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த உலகமே இப்ப என்ன ஆயிடும், ஒரு சேஞ்சுக்குள்ள மாறிடும். இப்போ உயிர்த்தெழுந்து வந்தவர் யோசிப்பார் இல்லையா? இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்கும், அடக்கம் பண்றப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
ஒரு வேத வசனத்தை படித்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? மற்றவர்கள் அது மாதிரி பண்றது இல்லை. இப்ப இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கம் அவனுக்கு உண்மையா கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உடனே ஒரு நைட்ல அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பான். சரி, நான் ஏதோ அதிசயமா வந்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு தான் இன்னொருத்தர் அங்க என்ன பண்ணிருப்பாரு, உயிர்த்தெழுந்து அங்க வந்திருப்பார். இவரோட கூட இன்னொருத்தர் மரித்தார்ல, அவர் கூட என்ன பண்ணிருப்பாரு, உயிர்த்தெழுந்து வந்திருப்பார். இவர் ஏதாவது ஒரு மரணத்துக்கு போய் அட்டன் பண்ணிருப்பார். அந்த மரணத்துல செத்து போன ஒரு கண்ணில் பார்த்து இவரை அடக்கம் பண்ணி மண்ணை போட்டுட்டு வந்திருப்பார். அவரும் என்ன பண்ணிருப்பாரு, அங்க உயிர்த்தெழுந்து வருவார். அப்படி இருக்கும்போது சோ இந்த அவர் யோசிப்பார், ஆமா, அர்மகதோன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு, மிகப்பெரிய வார் நடந்துச்சு, அதுல எல்லாருமே ஒட்டுமொத்தமா உலகம் வாஷாச்சு, ஜாதிகள் அழிஞ்சு போச்சு, எல்லா சிஸ்டம்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வெப்பன்ஸ் எல்லாம், இந்த கன்ஸ், மிஷின் கன்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கு, குண்டு இல்லாம என்ன பண்ண முடியாது, அதை சுட முடியாது. கரெக்டுங்களா? எல்லா குண்டுகள் தீர்ந்து போயிடும். அந்த மெஷின் எல்லாம் இனிமேல் எதுக்கு பயன்படுத்துவாங்க, நல்ல ஆலையில போட்டு உருக்கி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரல் மெஷின்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த இரும்பெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், அவ்வளவு மிஷின் இருக்கும், அவ்வளவு இரும்பு இருக்கும், புல்லட்டோட அந்த எம்டி எல்லாம் இருக்கும், எடுத்து எல்லாத்தையும் போட்டு இப்ப என்ன பண்றாங்க, இந்த குப்பையில பொறுக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, இரும்பெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போட்டு உருக்கி அதை வேற எதுக்காக வித்துறாங்க இல்லைங்களா? சரிங்களா? அக்ரிகல்ச்சரல் அதான் உன்னுடைய பட்டை மறுவாள்னா ஆயிடும், மண்வெட்டி ஆயிடும். மண்வெட்டிங்கிறது இல்ல, மண்ணை, அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஒர்க்குக்கு அது ரெடி ஆயிடும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எல்லாமே அங்க மாறினதை பார்ப்பார். இவர் கூட அந்த வேலையை செய்யறதுக்கு போவார், ஒரு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்றதுக்கு வாலண்டியரா அங்க போவார். செவ்டியாக பார்க்கும்போது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் ஜாதிகளுக்கு மேல் நியாயம் செய்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாத்தீங்களா? இனிமேல் அவங்க பட்டயம் எடுக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ அவங்க மைண்ட்ல என்ன பண்றது இல்ல, விரும்ப போறது இல்ல. இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கில பாம்பு போட்டாங்க, ஆட்டம் பாம்பு போட்டு ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஜனங்கள் இப்ப அவங்க மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு போரை அவங்க என்ன பண்ணல, இனிமேல் ஒரு போரை அவங்க திரும்ப விரும்பவே இல்லை. எல்லாத்துக்கூடயும் சமாதானமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க குண்டு போட்டாங்க பாத்தீங்களா அமெரிக்கா, அவங்களோடய ரொம்ப சமாதானமா தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த போரை என்ன பண்ணல, இனிமேல் இது மாதிரி ஒரு விரும்பவே இல்லை. இப்ப கூட ஏதோ ஒரு நியூக்ளியர் பாம்பு சோதனை பண்ண போறோம்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ரொம்ப எதிர்ப்புகள் அவங்க மத்தியில அங்க வந்திருக்குது. புரியுதுங்களா? சோ இப்ப ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு யுத்தத்தை அங்க கற்கிறதுக்கு, அங்க மிலிட்டரி இருக்காது, ட்ரைனிங் ஸ்கூல் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எல்லாமே என்ன ஆயிடும், வாஷ் அவுட். கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கத்துக் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்க்கு மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் ரெக்ரூட் பண்றாங்க இருக்காது. சோ இப்படியாக பார்க்கும்போது சகரியா 14:9, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அப்படி நாம் ஒன்றாயிருவோம். பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமேல் போலீஸ் இருக்காது இந்த பூமியில, வேற கோயிலோ இந்த இது மதம் எதுவுமே இவங்களை காப்பாத்தும் நினைச்ச எதுவுமே அங்க இருக்காது. அந்நாளில் கர்த்தர் பூமியின் மீதும் ராஜாவா இருப்பார், அவர் கண்ட்ரோல்ல தான் இந்த பூமி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நாமும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். So the humanity stood on the edge of destruction and God intervened. மனித குலம் என்ன பண்ணுச்சுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டத்துல இருந்துச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பார்வையை அவர்கள் மத்தியில செலுத்தி அவர்களை ஏற்ற காலத்துல அங்க விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இங்க நம்ம பார்க்கும்போது ரெசரக்ஷன் ஃபார் ஆல், ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்ட் ரைஸ்ட். நல்லவர்கள் கெட்டவர்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுறாங்க. வந்த உடனே ரசல்புத் எழுதுறாரு, the resurrection will be God's great school house for mankind. உயிர்த்தெழுதலே ஒரு பள்ளிக்கூடம் தான். அவர் எல்லாத்தையுமே பள்ளி, பூமி என்னதான் சொல்லுவாரு, வானம் என்ன சிங்காசனம், பூமி பாதப்படி அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பள்ளிக்கூடம் தான் பூமி. அப்ப உயிர்த்தெழுந்து வரவங்களுக்கு இது சும்மா ஒரு அனுபவம் மாத்திரம் இருக்காது, அவங்களுக்கு இது என்ன திரும்ப ஒரு லேர்னிங் பிளேஸ் ஆயிடும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிசிப்ளின் வில் லிஃப்ட் த வேர்ல்ட் பேக் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ ஒரு அதாவது ஒரு ஜஸ்ட் ரைச்சியஸ் நீதி மட்டும் அதை சொல்லித்தர மாட்டாங்க. கரெக்டுங்களா? என்ன சொல்லி தருவாங்க? அன்பை சொல்லி தருவாங்க, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, அதையும் சொல்லி தருவாங்க இல்லைங்களா? இது இப்போ நீதியா இப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொருந்துதான். மனுஷங்க எல்லாத்துக்குமே ஆதாமுக்குள்ள இருந்து பிறந்த எல்லாருக்கும் இது பொருந்திது. சபையாளர்களாலும் சரி, திரள் கூட்டமானாலும் சரி, முற்பிதாக்கள் ஆனாலும் சரி, ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இங்க வந்துருது என்று நாம் பார்க்கணும். ஸோ இப்படியாக பார்க்கும்போது ரெசரக்ஷன், த ரெசரக்ஷன் ஈக்குவல் டு எஜுகேஷன் பிளஸ் ஹீலிங் அப்படிங்கிறாங்க. பெஞ்சமின் பாட்டன் பதில் அழகா எழுதுறாரு, த ரெசரக்ஷன் இஸ் நாட் மியர்லி அவேக்கனிங். வெறும் உயிர்த்தெழுதல் அங்க இல்ல, இட் இஸ் எஜுகேஷன். இது வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிற ஒரு இடம். இட் இஸ் அ கரெக்ஷன். ஒருத்தங்களை என்ன பண்ணுதுங்க, தூங்கி எழுந்திரிச்சவரை நிக்க வச்சு என்ன பண்ண போகுது, கரெக்ட் பண்ண போகுது. அடுத்தது ரெஸ்டோரேஷன், எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருது அண்டர் த லவ்விங் ரெயின் ஆஃப் மெசையா. அன்பான ஒரு ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோல்ல அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம பார்த்த மாதிரி ரெசரக்ஷன் இஸ் நாட் அ டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு கிடையாது. ரெஸ்டோரேஷன் இஸ் நாட் அ டிஸ்ட்ரக்ஷன். எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரதுக்காக தேவன் இப்பொழுது இந்த பூமியில செய்யக்கூடிய கடும் தொல்லை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மிகுந்த கஷ்டப்படுறாங்க ஜனங்க. இது வந்து இது கிடையாது, டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அழிவு கிடையாது. இதெல்லாம் என்னவா, ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த உயிர்த்தெழுந்து வந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு, அப்படியே பீஸ்ஃபுல் வேர்ல்ட பார்ப்பாரு, உலகமே குணமாயிட்டு இருக்கிறத பார்ப்பாரு இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் இல்லை, எந்த ஜெயில் இல்லை இல்லைங்களா, எந்த போர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த நியூ ப்ராமிஸ்ட் எர்த் வந்தது அவர் உணர்வார். The desert shall rejoice and blossom as the rose. எசையா 35:1 வாசிக்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிறமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போன்ற செழிப்பை அடையும். அப்ப யோசிச்சு பாருங்க, குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. சவுதி அரேபியால வெறும் பாலைவனமா இருக்கு. இப்போ அங்க என்ன வளர்ந்துருக்கும்? எல்லாம் பிளான்ஸ். ஒருவேளை ஏதேன் தோட்டம் எங்கதான் இருந்துச்சு? அந்த சவுதி அரேபியா ரீஜியன்ல தான் இருந்துச்சு. ஈராக், ஈரான் அந்த பகுதிகள்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த இடம்லாம் எப்படி இருக்குதான்? முழு பாலைவனமா இருக்கு. ஏதேன் தோட்டம் இருந்த இடம் முழுவதும் பாலைவனமாக இருக்குது. அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே மண்ணு போட்டு மூடிட்டு கீழே ஆயில் ஆயிடுச்சு. அவ்வளவு ஆயில் எங்கதான் கிடைக்குது? அந்த பகுதிகளில் தான் கிடைக்குது. எல்லாம் ஃபியூல்ஸ் அங்கதான் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் மூடி போட்டதை அப்படியே திறந்துருவார் திரும்ப. அப்படின்னா அதே ஏதேன் தோட்டம் அங்கிருந்தே என்ன ஆகும், அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இது ஒரு ராஜ்யத்தை குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன். இது தொடர் பாடமா நம்ம பண்ணலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் நடக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு மனுஷன் வந்தா அது வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, நிலை வகை, நிறைய ஈகோஸ், நிறைய இதுல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இது போயிட்டு இருக்கு. இன்னும் பாடம் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய ஸ்லைட் இருக்கு. ஸோ இதை நாம என்ன பண்ணலாம், இதோட ஒரு தொடர் மாதிரி கூட வச்சுக்கலாம். இனிமேல் பேசுறப்ப இதுல எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், இல்ல பார்த்துக்கலாம், சூழல் பார்க்கலாம். இன்பான சகோதர சகோதரிகளே, சார் த நியூ எர்த் ப்ராமிஸ்ட், இந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு முடிக்கலாம். ஏசாயா 65:20-25 வரை. அங்கே இனி அற்ப ஆயுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழக்கும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அந்த நகரத்தில் ஒருவன் வீடு கட்டினால் அவன் அங்கே வாழ்வான். ஒருவன் திராட்சை தோட்டத்தை வைத்தால் அவன் அதிலிருந்து திராட்சைகளை உண்பான். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கணிப்புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களில் போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நாம் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நீண்ட நாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிழை பெறுவதில்லை. அவர்களோட கூட அவர்கள் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கேட்கறதுக்கு
சந்தோஷமா இருக்கு, வாசிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னும் அனுபவிக்கல. கரெக்டுங்களா? இன்னும் அனுபவிக்கல. ஆனா நாளைக்கு அனுபவிக்க போறாங்க. யாரு? நம்மளா? நம்ம அனுபவிச்சா அது நல்லா இருக்காது. இனிமேல் இல்லையா, நம்மளால அனுபவிக்கவே முடியாது. உண்மைதான். நம்மளால இதை அனுபவிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? இதை அனுபவிக்க நம்மளால பார்க்க தான் முடியும். ஒருவேளை சபையாயிட்டா அல்லது திரள்கூட்டம் ஆயிட்டா இதில் என்ன பண்ணலாம்? பார்க்க தான் முடியும். இல்லாட்டி பார்க்கவே முடியாது. பார்க்க கூட முடியாது. என்னது இது? இரண்டாம் மரணம். பார்க்கவே முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக நாம் இந்த வசனத்தை காணாமல் விசுவாசிக்கலாம். அது சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு அந்த உலகத்து ஜனங்களுக்கு கண்டிப்பாக மிகுந்த சந்தோஷமா தான் இருக்கும். கேட்கிற நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, பூமிக்குரிய இந்த ஒரு ஆசீர்வாதமே இவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு என்றால், இவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருந்தது என்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் நினைவு கூறுவோம். நம்மளை கால் பண்ண அந்த காலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்பேற்பட்ட சந்தோஷம் பரலோகத்துல இருக்கு இல்லைங்களா? இந்த சின்ன பூமியில இவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, so God does not scrap creation. He repairs, he restores, he reconciles. கரெக்டுங்களா? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மையும் சரி உலகத்தையும் சரி உலகத்து ஜனங்களையும் சரி காட் அத தேவன் ஒரு குப்பையில போடுறதுக்கு விரும்புறது இல்ல, ஸ்கிராப்பா போடுறதுக்கு விரும்புறது இல்ல. The present evil world must give way to the world of righteousness, where love, not selfishness, governs human life. சோ இப்படி இருக்க போது, உலகம் இப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல நாம இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிங்டம், இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம்ங்கிறது இட்ஸ் நாட் அ மியர் ஃபேண்டசி. இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது உண்மை. அதுல போய் பங்கு சேர தேவன் தாமே நம்மை முழுவதுமாக வழிநடத்துவாராக. ஆமென்.